ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. விசா சம்மந்தமான ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் ஃபேமிலி விசா சம்மந்தமான விஷயம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி விசா சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபேமிலி விசாவில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அதாவது கண்டிப்பாக அவங்க டிகிரி ஹோல்டராக இருக்கணும், 800 KD அவங்க சேல்ரி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ கேட்டிங்க, நாங்கள் இந்த சேல்ரி வாங்குகிறோம் ஆனால் எங்களால் டிகிரி இல்லை, டிப்ளமோ இந்த மாதிரி இருந்தால் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் இப்போ டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்க தேவையில்லை, பட்டப்படிப்பை நிராகரிச்சிருக்காங்க. அதாவது அவங்க ரத்து செஞ்சுட்டாங்க அந்த நிபந்தனைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த நிபந்தனையை ரத்து செய்கிறத திங்கட்கிழமை அன்னைக்கு முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் உள்துறை அமைச்சர்லேருந்து தகவல் வெளியாகிருக்கு. குவைத் நாட்டில் பணிபுரிகிற வெளிநாட்டவர்கள் தங்களுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நாட்டிற்கு டிகிரி ஹோல்டு இல்லாமையே கூட்டிகிட்டு வரலாம், அதாவது ஃபேமிலி விசா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரையும் துணை பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் இவங்க எல்லாரும் அறிவுறுத்தலின்படி குடும்ப விசாவிற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வரதா தகவல் வெளியாயிருக்கு. சேல்ரி லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 800 குவைத் தினார்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி குடும்ப உறுப்பினருடன் சேர்வதற்கு நுழைவு விசா வழங்குறதுக்கான சில புதிய நிபந்தனைகள், கட்டுப்பாடுகளும் தீர்மானத்தில் வெளியிட்டிருக்கிறதாவும், மேபி விரைவில் இந்த சேல்ரி லெவல் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குடியிருப்பு சட்டம், தொழிலாளர் சட்டங்களை மீறவங்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சட்டத்தை மீறவங்க நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னும், அவர்களுக்கு தேவையான அனைத்து மனிதாபிமான சேவைகளை வழங்குறதுக்கும் நாடு கடத்தல் நிர்வாகம் அவர்களை நாடு கடத்துறதுக்கும் பல நடைமுறைகளை கொண்டிருக்கிறதாகவும் தகவலில் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.